ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சுக்கிர பயிற்சி படங்கள் தாங்க பார்க்க போறோம். சுக்கிர பகவான் 29 ஜூன் 2025 பிற்பகல் தோராயமா 1:56 ரிஷப ராசியில பயிற்சி ஆகிறார். அப்படி ரிஷப ராசியில பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவான் ஜூலை மாதம் 26 வரைக்கும் ரிஷப ராசியிலேயே இருந்து நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்கதாங்க போறாருங்க. எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. துலா ராசி அன்பர்கள், உங்களுக்கு பாருங்க, சுக்கிர பகவான் லார்ட் ஆஃப் 1 and 8, அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 8ஆம் பாவம் துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். சுக்கிரனோட ஆசி பெற்ற ராசி தான் பாத்தீங்கன்னா, அதாவது ஆதிக்கம் பெற்ற ராசி. ஆசி பெற்ற ராசி எது அப்படின்னா ரிஷபமோ துலாமோ அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் இப்ப உங்களுக்கு 8ஆம் பாவத்துக்கு போயிருக்காரு. ராசி அதிபன் 8ல மறையறது அப்படின்றது நல்லதாமா அப்படின்னு கேட்டா நல்லதுன்னு சொல்றதுக்கு இல்ல, அது ஒரு விதமான நெகட்டிவ் இம்பாக்ட் தான் ஏற்படும். ஐயோ நெகட்டிவ் இம்பாக்டா, பெரிய லெவல்ல பயப்பட வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2.5 வருஷமே சனி உங்களுக்கு சூப்பர் டூப்பரா இருக்கா, ரோக சனியா இருக்கா. அதுக்கும் மேல பாருங்க, எல்லாமே அதாவது சனி, குரு, ராகு, கேது எல்லாருமே சூப்பர் டூப்பரா இருக்கிறது. இந்த பயிற்சிகள் எல்லாமே சூப்பர் டூப்பரா இருக்குது. ஃபர்ஸ்ட் ரிஷபத்துக்கு, 2வது துலாமுக்கு தான் சொல்லலாம். அப்ப எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்ப இந்த ஒரு மாசம் சுக்கிரன் 8ல போறான் அப்படின்னும் போது சின்ன சின்ன இடையூறுகள் வரும். என்னென்ன அப்படின்னா, வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி எங்களுக்கு டயபெட்டிக் இருக்குமா, பிபி இருக்குமா, டயபெட்டிக் 10 வருஷமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 10 வருஷமா எனக்கு சக்கரை இருக்கு அப்படின்னு இந்த ஒரு மாசத்துல என்ன ஆகும், நம்ம எங்கன்னா வெளியே டூருக்கு போயிருப்போம். அந்த டூர்ல சாப்பாடு பெருசா ஃபோக்கஸ் பண்ணல, மாத்திரையும் முன்ன பின்னதான் சாப்பிட்டேன், ஊசி முன்ன பின்னதான் போட்டேன். அதனால என்னோட சுகர் லெவல் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால என்னோட பெருவிரலை ஆம்புடேட் பண்ற மாதிரி ஆச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இது பெரிய விஷயம் இல்ல. நான் ஒரு இதுக்கு சொல்றேன். அதனால நான் ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன மாதிரி ஆச்சு. இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, ராசி அதிபர் 8ல மறையறதுனால. மத்தபடி நம்ம 4 பேர்கிட்ட பேசும்போது துலாம் எப்பயுமே பாத்தீங்கன்னா வெட்டு 1 துண்டு 10 அந்த மாதிரி பேசாம, முடிஞ்சா நல்லா பேசு, முடியாட்டி கண்டுக்காம போயிடு, இக்னோர் பண்ணிடுங்க. 4 பேர்கிட்ட பேசும்போது, வேலை செய்யற இடத்துல பேச்சுவார்த்தை அதெல்லாம் நடக்கும்போது கொஞ்சம் இக்னோரன்ஸ். அது வேலை செய்யற இடத்துல மட்டும் இல்ல, குடும்பத்திலயும் கொஞ்சம் இக்னோரன்ஸ். யாரு என்ன சொன்னாலும் கண்டும் காணாம போறது அது உங்களால முடியாது. பியாண்ட் தட் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு இந்த ஒரு மாசம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆவரேஜா போயிடும். கவலையே பட வேண்டாம், பொறுமையா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல இந்த ஒரு மாசம் மட்டும். சரிம்மா, வழிபாடுன்னு ஏதாவது செய்யலாமா 8ல சுக்கிரன் மறையறதுனால அப்படின்னா இருக்குமா வழிபாடு. அது என்ன அப்படின்னா, துர்கையை வழிபாடு பண்ணிக்கிறது. துர்கையை வழிபாடு பண்ணிக்கிறது 2 விதமா வழிபாடு பண்ணலாமா. ஒண்ணு, வீட்டு பக்கத்துல நம்ம சாதா கோயில், இப்ப துர்கைக்குனே கோயில் இருக்கு, இல்ல அம்பிகை கோயில் இருக்கு, இல்ல ஈசன் கோயில் இருக்கு அப்படின்னாலும் பரிகாரத்துல பாத்தீங்கன்னா துர்கை சன்னதின்னு இருக்கும். சின்ன சின்ன கோயில்ல கூட இப்ப பாத்தீங்கன்னா துர்கை சன்னதி இருக்கதான் செய்து. முடியும் அப்படின்னா அந்த துர்கை சன்னதிக்கு வாரத்துல ஒரு நாள், இந்த ஒரு மாசமோ வாரத்துல ஒரு நாள், எந்த நாள்னாலும் உங்களுக்கு முடியுமோ அந்த நாள். ஏன்னா இப்பெல்லாம் நாங்க நாளெல்லாம் சொல்லும் போது நிறைய பேரால முடியறது இல்ல, வேலைக்கு போயிடுறாங்க பாத்தீங்களா எல்லாரும். அப்ப உங்களுக்கு என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு ஒரு விளக்கேத்தி, நெய் விளக்கேத்தி துர்கையை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்ல அப்படின்னா வீட்டுல அபிராமி அந்தாதியில 100 பாடல்கள் இருக்கு, 101வது நூற்பயல்னும் இருக்கு. அந்த 101 பாடலையும் பாராயணம் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு 10 பாடல் தினமும் பாராயணம் பண்ணுங்க, நிறைய நற்பலன்கள் அப்படின்றது நடக்கும். இந்த அஷ்டமத்து சுக்கிரன் ராசியாதிபன் மறையறதுனால வரக்கூடிய ஒரு 10% கெடுபலன்களும் பாத்தீங்கன்னா காணாம போகும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, எங்களோட சுய ஜாதகத்தை நாங்க பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, 9994366666. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ, வாழ்த்துக்கள்.